மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதை நீ பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக. அதை நீ மகிமையாய் நீ நடத்துவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே 13ம் 14மான வார்த்தைகள் விதமாக சொல்லுகிறது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதனை மகிமையாய் எண்ணவாயானான். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஓய்வு நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள், அது மகிமையின் நாளாய் எண்ணி அதை நீ கர்த்தருக்கென்று அந்த நாளை மகிமையாக நீ செலவழிப்பாயானால் நீ கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை அவர் ஏறி இருக்க பண்ணி உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்போதும் மனமகிழ்ச்சியாயிருப்பதற்கு, உயர்ந்த அடைக்கலத்திலே உன்னை ஏறி இருக்க பண்ணுவதற்கு, உனக்கு உரிய போஷிப்பு உனக்கு வழங்கப்படுவதற்கும் நீ கர்த்தருடைய ஓய்வு நாளை நீ ஆசரிக்க மறந்து விடாதே. வேலை வேலை என்று சொல்லி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடு. கர்த்தருடைய பரிசுத்த நாளை நீ மகிமையாய் எண்ணி நீ அதை ஆசரிக்கும் போதுதான் உனக்கு உரிய ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும். அவரே உனக்கு அனைத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். உங்கள் கூட அவர் இருந்து உங்களை நடத்துவார், நாளும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஆமென்.